முன்னாள் எம்எல்ஏக்களுக்கான ஓய்வூதியத்தை 30,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அவர்களின் ஓய்வூதியம் குறித்து தன்னிடம் தொடர் கோரிக்கை வைத்ததாக குறிப்பிட்டார். இந்நிலையில் இம்மாதம் முதல் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கான ஓய்வூதியம் ரூபாய் 30,000 35,000 உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 15,000 17,500 உயர்த்துவதாக தெரிவித்த மு.க.ஸ்டாலின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆண்டொன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி 75,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவைகளின் குடும்ப ஓய்வூதியம் மாதம் 15,000 ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 17,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி 75,000 ரூபாய் என்பது 1,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஏற்கனவே இந்த ஆண்டின் மருத்துவப்படி தொகை வழங்கப்பட்டுள்ளது. மீதம் 25,000 ரூபாய் இதற்கான விதிகள் திருத்தம் பெற்று பின்னர் வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.